தேர்தல்ல எப்படியாவது ஜெயிச்சு 3வது முறை ஆட்சி அமைக்கிறோம், இந்து ராஷ்டிராவை அறிவிக்கிறோம் அப்படின்னு கனவு கண்டுட்டு இருந்த மோடியுடைய கனவுல டன்னு கணக்குல மண்ணள்ளி மக்கள் கொட்டி இருக்கிறாங்க. இதுல எப்படியாவது ஆட்சி அமைக்கின்றதுக்காக குறுக்கு வழியிலெல்லாம் ஓடிட்டு இருந்த மோடி கும்பலுக்கு மக்கள் சரியான பாடத்தை கற்பித்திருக்கிறார்கள். நேற்று மேற்கு வங்கத்துல எல்லா இடத்துலயும் நாங்க போய் ஓட்ட குத்துவோம் அப்படின்னு ட்ரை பண்ண வேட்பாளர் ஒருத்தரை கல்லால் அடிச்சு ஊரே சேர்ந்து விரட்டி இருக்கு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையம் நாங்க தான் பெருசு, தேர்தல் ஆணையம் நினைச்சா ஒரு நாட்டை முடிச்சு விடலான்ற அளவுக்கு திமிர்த்தனமா நடந்துக்கிட்டாங்க. தேர்தல் ஒவ்வொரு கட்டமா முடிய முடிய எவ்வளவு வேட்பாளர்கள் இருக்கிறாங்க, எவ்வளவு ஓட்டு விழுந்துச்சு அப்படின்ற பர்சன்டேஜவே உடனடியா வெளியிட தயங்கிட்டு இருந்த இந்த தேர்தல் ஆணையம் நேற்று படார்னு காலில் விழுந்து மொத்தமா சரணடைஞ்சிருச்சு மக்கள் கிட்ட. இதோட கூத்தா இருக்கு அப்படின்னா தோத்து போற கும்பல் கிட்ட இருந்து அப்படியே ஜெயிக்கிற கும்பலை நோக்கி தேர்தல் ஆணையம் நகருது. இது இன்னொரு பக்கங்க. மூன்றாவதா ஒருவேளை நாங்க ஓட்டு வாங்கல, தோத்து போறது நிலைமையில இருக்கிறோம், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாக்குகள் கிடைச்சா நாங்க 3வது முறை ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்னு நினைக்கிற பிஜேபி கும்பல் பிளான் பிஏ இப்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிருக்காங்க. அது என்னங்க வேலை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, இந்த பிரசாந்த் கிஷோர் மாதிரி புரோக்கர் கும்பல் எல்லாம் கூப்பிட்டு நாங்க சொல்லும் போது போய் நாங்க சொல்ற ஆளுகிட்ட எல்லாம் போய் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தணும், உங்களால திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த முடியுமா அப்படின்னு கடைசியில ஒரு டம்மனு கால விழுந்தானுங்க பாருங்க. அங்கதாங்க இருக்கு ஒரு ட்விஸ்டேவா. இதை இன்னைக்கு நம்ம பேசித்தானே ஆகணும். நீங்க இந்த தேர்தலுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கு இந்த கும்பல். நீங்க பிஜு ஜனதா தளம் இங்க பக்கத்துல இருக்கிற ஒடிசா மொழி திராவிட மொழி குடும்பத்துல வர்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க நம்ம ஆளுங்கன்னு சொல்றது சேர்த்து சொல்றேன். ஒடிசா மொழி திராவிட மொழி குடும்பத்துல வர்ற ஒரு மொழி. இந்தியாவிலே மொழிவாரியான மாநிலத்துல போராடி முதல்ல பிரிஞ்சதும் ஒடிசா தான். இன்னும் சொல்ல போனா ஒடிசா மொழி செம்மொழி பட்டியல இருக்கு. அவங்களுக்கு இன்னும் வரைக்கும் 10 ரூபாய் கொடுக்காம இந்த கும்பல் வேடிக்கை பார்த்துச்சு பாஜக கும்பல். இதெல்லாம் அடிஷனலா நீங்க தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக சொல்றேன். அங்கதான் வி.கே. பாண்டியன் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாட்டு ஐஏஎஸ் அதிகாரி இன்னைக்கு பிஜு ஜனதா தளத்துல முக்கியமான பொறுப்புல இருக்கிறாரு. அவரை வாண்டடா போய் கூட்டிட்டு போய் கட்சியில இணைச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த காவி கும்பலுக்கு அங்க ஓட்டு பொறுக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிச்சு. ஐயோ பாண்டியன் பாருங்க, இவர் தமிழ்நாட்டுக்காரர் இங்க ஒடிசாவை ஆளலாமா, அது நியாயமா அப்படின்னு யார் கேட்கிறா? அமித்ஷா கூச்சநாச்சை இல்லாம கேட்கிறாரு. இன்னொரு பக்கம் மோடிஜி தான் பங்குக்கு பூரி ஜெகநாதர் கோயில் ஆலயத்தினுடைய பெட்டகங்களையே அவருடைய சாவியை திருடிட்டு போய் ஊர்ல வச்சுட்டாரு, தமிழ்நாட்டுல வச்சுட்டாரு அப்படின்னு தமிழ்நாட்டுக்காரங்களே மொத்தமா திருடேன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நேத்து நம்ம அக்கா ஸ்மிருதி இரானி அப்படியே கதர்னு கதறி இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க தெரியுமா? ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்க எல்லா ஒப்பந்தங்களும் தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. இப்ப தமிழ்நாட்டுக்காரங்க கும்பலா இந்த மாநிலத்தினுடைய வளங்களை எல்லாம் கொள்ளையடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க இந்த ஒடிசாவினுடைய மொத்த வளங்களையும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னு அந்த அம்மா நேத்து ஒரு உள்குத்து வச்சு பேசியிருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாமே பாண்டியனை பார்த்து பயமாயி போச்சு. மதுரைக்கு பக்கத்துல மேலூர் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல பிறந்த அரசு பள்ளிக்கூடத்துல படிச்ச ஒரு மாணவர் தான் இந்த வி.கே. பாண்டியன் அப்படின்றவர். இவரை பார்த்து பயந்து நடுங்கி போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுது இந்த கும்பல். கடைசியில அதுல ஒரு செக் ஆகி போச்சு. என்ன தெரியுங்களா? இப்படி பேசினார்ல, அதுலயும் நம்ம மோடி எல்லாம் சொல்றாரு, இந்த நாட்டுல என்ன வளம் இல்லை, ஒடிசாவுல என்ன வளம் இல்லை, ஆனா இளைஞர்கள்லாம் வெளிமாநிலத்துக்கு போறாங்க, விவசாயிகள் துன்பப்படுகிறார்கள், இங்க பழங்குடிகள் கஷ்டப்படுறாங்க. ஏயா இது என்ன ஒடிசா என்ன இந்தியாவில இல்லாம தனியா தந்திரத்துல தொங்குதே? இல்ல அது வேற ஒரு நாடா? உங்க ஆட்சியில 10 வருஷம் உங்க ஆட்சியின் கீழே இருக்கிற ஒரு மாநிலம் தானே, அதுல உங்க பங்கு இருக்கத்தானே செய்யுது. இத கொஞ்சம் கூட கூச்ச நாச்சை இல்லாம நம்ம பெருசா அடிச்சு விட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அங்க அவங்களுக்கே ட்விஸ்ட் ஆகி போயிடுச்சு இந்த சம்பவங்கள் எல்லாம். என்ன ட்விஸ்ட் ஆயிருக்குன்றீங்களா? நான் கடைசியில சொல்றேன். படு ஆப்பாகி போச்சு. சொந்த காசுல சூனிய வச்சுக்கிட்டாங்க இந்த கும்பல். இதுக்கு இடையில 6வது கட்ட தேர்தல்ல எப்படியாவது நிறைய சீட்டை பிடிக்கணும்ன்றக்காக உள்ள உட்காந்து அவனுங்களாம் ஓட்டு போட்ட வீடியோ வரைக்கும் நேற்று நம்ம பார்த்துட்டோம். அதுல ஒரு பங்காதான் மேற்கு வங்கத்துல ஜார்கிராம் அப்படின்ற ஒரு தொகுதிங்க.
வேட்பாளர், பிஜேபியினுடைய வேட்பாளர் பிரணாப் துடு அப்படின்றவர். இவர் என்ன பண்றாரு, நம்ம போய் அங்க இதே மாதிரி ஓட்ட குத்தி அப்படியே ஓட விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா மொத்த ஊரும் சேர்ந்துக்குச்சு. நீங்க வட இந்திய திரைப்படங்களை பார்த்தா உங்களுக்கு ஒரு சீன் ஞாபகம் வரும். மொத்த ஊர் சேர்ந்துக்கிட்டு அடிச்சு வெளுக்கு தெரியுங்களா, அது மாதிரி ஆகி போச்சுங்க நேத்து மேற்கு வங்கத்துல. இந்த பிரணாப் துடு இருக்காரு இல்லையா, அவர் என்னன்னா ஒரு வாட்டுக்கு தேர்தல் எலெக்ஷன் சமயத்துல பூத்த பார்க்க வர்றாரு, உள்ள வந்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்றாரு. பட்டான்னு அவர் மேல வந்து ஒரு கல்லு விழுகுது. அவர் பயந்து போய் யாராவது கல் எடுத்துடணும், அடுத்த ஒரு கல், இங்கிட்ட ஒரு கல், இங்கிட்ட ஒரு கல், ஆக மொத்தம் என்னடான்னு பார்த்தா ஊருக்காரங்க முழுக்க அப்படியே வந்து கல்லால் அடிச்சு விரட்ட, அவர் தெரிச்சு ஓட, துணை ராணுவ அதிகாரிகள்லாம் அவரை பாதுகாக்க முடியாம அவங்களும் தெரிச்சு ஓட, கடுமையான அடி விழுந்திருக்குங்க. தெரிஞ்சு உசுரை காப்பாத்தினா போதுண்டா சாமி, அப்புறம் எம்பி ஆகுறது, எம்எல்ஏ ஆகுது, மந்திரி ஆகுறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓடி இருக்காரு பிரணாப் துடு. பாருங்களேன் வீடியோவை. আস্তে 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 অনির্বাণদা ফোন 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 চলো। எனக்கே ரொம்ப பாவமா போச்சுங்க. என்னடா இது, ஒரு கொஞ்சம் ஓட்டா போட்டு ஜெயிச்சிடலான்னு பார்த்தா மொத்த ஊரும் சேர்ந்து கல்லால் அடிச்சு கட்டையால் அடிச்சு ஓட விட்டாங்களே அப்படின்னு எனக்கே வருத்தம் வருதுன்னா பாருங்க. ஒரு எதிரிகளை பார்த்து அந்த அடி வாங்கியிருக்கு. தோத்து போறான்னு தெரிஞ்சிருச்சுங்க, அதுக்கு உள்வேலை பார்க்க தயாராயிட்டாங்க. இந்த சூழ்நிலையில தான் தேர்தல் ஆணையம் டம்முனு காலில் விழுந்திருக்கு. தேர்தல் ஆணையம் கொஞ்ச நாளாவே நம்ம நிறைய பேசிட்டோம். தேர்தல் தலைமை ஆணையராக இருக்கிறவர் யாரு, பிஜேபிக்கு சொம்படிக்கிறவரு. தேர்தல் ஆணையர்களா இருக்கிற 2 பேர் யாரு, பிஜேபிக்கு சொம்படிச்சு ஆல்ரெடி பல உள்குத்து வேலைகளை பார்த்தவர்கள். இந்த 3 பேர் தான் ஒட்டுமொத்த இந்தியாவின் தேர்தலை கவனிச்சுக்கிறாங்க. இந்த 3 பேரும் பிஜேபியினுடைய கைகூலிகள். இதுல என்ன ஆகி போச்சு, முதல் கட்ட தேர்தல் நடக்குது. உடனடியாக அந்த தேர்தலில் எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க, எவ்வளவு பேர் மக்கள் இருக்கிறாங்க, ஏன்னா 1000 பேர் இருக்கிற இடத்துல 800 பேர் போட்டாங்கப்பா, 700 பேர் போட்டாங்கப்பான்னு கணக்கு சொல்லணும்ல. அப்படியான கணக்கையே சொல்லல தேர்தல் ஆணையம். இது ஒரு பெரிய அச்சத்தை உண்டாக்குச்சு இந்தியாவில் இருக்கிற வாக்காளர்களுக்கு. ஏன்னா இவங்க பாட்டுக்கு சொல்லாம போய் கடைசியில இவங்களா ஒண்ணு அடிச்சு விடக்கூடாதே நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரியே 3வது 4வது தேர்தல் முடிஞ்ச போது 1 கோடி வாக்குகளை அதிகமா தேர்தல் ஆணையம் வெளியிடுது. இது இன்னும் பெரிய கோபத்தை மக்களுக்கு உண்டாச்சு. என்னடா போட்டவங்களை விட 1 கோடி பேர் அதிகமா போட்டிருக்க, ஒரு தொகுதிக்கு 28,000 பேர் வந்து அதிகமா வாக்கு போட்டதா காட்டுறீங்களே, இது என்னன்னு பிடிச்சு மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் ஒரு வழக்கை தொடுக்கிறாரு உச்ச நீதிமன்றத்துல. என்னங்க நடக்குதுங்க, தேர்தல் முடிஞ்ச உடனே கையில ஆதாரத்தை உடனடியாக வெளியிட வேண்டிய தேர்தல் ஆணையம் இவ்வளவு உள்குத்து வேலையை வேடிக்கை பார்க்குது. எதிர்கட்சிகள் கொடுக்குற அத்தனை இதையும் வாங்கி வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்குது. எந்த புகார் மீதும் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. தேர்தல் ஆணையே அப்படி மண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்குன்னு ஒரு வழக்கை தொடுத்தாரு உச்ச நீதிமன்றத்துல. உச்ச நீதிமன்றம் இப்ப வந்து விடுமுறை காலத்துல இருக்கு. ஆனாலும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் என்ன சொல்லிட்டாருன்னா, வரட்டுங்க, லீவு போறது வரதுன்னு நாங்க பாத்துக்கிறோம், ராத்திரி 12 மணி வரையும் கூட உட்காந்து நாங்க விசாரிப்போம், அதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, வரட்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையம் அந்த கேஸை எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு விசாரிச்ச 2 நீதிபதி என்ன பண்ணிட்டாங்கன்னா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டாங்க. என்னப்பா தேர்தல் ஆணையம் இதை வெளியிடுறதுல உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டோன்னே தேர்தல் ஆணையம் அப்படியே கதறுது. 17C அப்படின்னு ஒரு ஃபார்ம், அதன் அடிப்படையில் என்ன பண்ணணும்னா, தேர்தல் நடந்த உடனே பூத் வாரியா எவ்வளவு ஓட்டு போறவங்க இருக்காங்க, அவங்க எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, இந்த லிஸ்ட் எல்லாம் வெளியிடணும். அதுக்குதான் 17C. அதெல்லாம் நாங்க வெளியிட மாட்டோம். அப்படி வெளியிட்டோம்னா ஒரு பதற்றத்தை இந்திய சூழலில் உருவாக்கும். 17C ஃபார்ம் பிரகாரம் நாம வெளியிட வேண்டிய அவசியமும் இல்லை என்று உச்ச நீதிமன்றத்துல தேர்தல் ஆணையம் வைக்குது. இது முந்தா நாள் நடக்குது. அப்ப நாங்க வந்து 17C ஃபார்ம் பிரகாரம் நாங்க நடக்கணும்ன்ற அவசியம் இல்ல, நாங்க உடனே வெளியிட வேண்டிய தேவை இல்லை, இது தேவையில்லாம தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கை உருவாக்கும், அப்படியாகும் இப்படியாகும்னு அடிச்சு விடுது தேர்தல் ஆணையம். நம்ம மக்கள் எல்லாம் செம்ம காண்டாயிட்டாங்க. நாடா தேர்தல் ஆணையம் அது எப்படியா ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடக்கும் நாங்க நம்ப சொல்றீங்க அப்படின்னு கடுமையான
விமர்சனங்கள் மொத்த இந்தியாவும் எடுத்து வச்சாங்க. அதுக்கு இடையில பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றமோ இத்தனாம் தேதிக்குள்ள இதெல்லாம் வெளியிடணும் அப்படின்னு எதுவுமே சொல்லாம தேர்தல் முடியட்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு கேஸை ஒத்தி வச்சுட்டாங்க. இது இன்னும் பெரிய கடுப்பை உண்டாக்கிடுச்சு. என்ன நடக்குது, உச்ச நீதிமன்றம் சேர்ந்து ஜால்ரா போடுதா அப்படின்னு கடுப்புல இருந்தாங்க மக்கள். இந்த சூழ்நிலையில தான் திடீர்னு நேத்து தேர்தல் ஆணையம் டொம்முன்னு காலில் விழுந்திருக்குங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? உச்ச நீதிமன்றத்துல போய் நாங்கெல்லாம் இதை வெளியிட்டா பதட்டமாயிரும், இதை வெளியிட்டா மக்கள் எங்க மேல சந்தேகப்படுவாங்க, இதை வெளியிட்டா அப்படி இப்படின்னு ஊர்பட்ட உருட்டல் வேலை பார்த்தாங்களே இந்த கும்பல். நேத்து என்னடான்னா மொத்த தகவல்களையும் தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்ல வெளியிட்டு இருக்கிறாங்க. மொத்த தகவலையும் வெளியிட்டாச்சு. 58 தொகுதி நேற்று நடந்திருக்கு தேர்தல். எத்தனை மக்கள் இருந்தாங்க, எத்தனை பூத் இருந்தது, எவ்வளவு பேர் ஓட்டு போட்டாங்க, எல்லா தகவல்களும் நேத்தே ஏத்தியாச்சு. அப்போ திடீர்னு தேர்தல் ஆணையம் எதுக்கு காலில் விழுகுது? ஏன்னா ஆட்சி மாறப்போகுது. ஆட்சி மாறினா நமக்கெல்லாம் அடுப்பாயிரும், மொத்தமா உட்கார வச்சு முடிச்சிருவாங்க நம்மள. அதனால என்ன பண்றோம், ஆட்சி மாறதுக்கு முன்னாடி நம்ம மாறிடுவோம் அப்படின்னு தேர்தல் ஆணையம் டம்முன்னு காலில் விழுந்திருக்கு. இன்றைக்கு முதலமைச்சர் கூட அதை சுட்டி காட்டி பேசி இருக்கிறாரு. இந்த மாற்றமே இந்தியா கூட்டணி வெற்றி பெற போகிறது என்பதை காட்டுகிறதுன்னு முதலமைச்சரும் சொல்லி இருக்கிறார். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அப்படியே வாங்க, அப்ப சொன்னேன் இல்லையா பி பிளான், பிஜேபியுடைய பி பிளான், அதுதான். இதுல என்ன ஆகி போச்சுன்னா நாம எப்படியாவது கஷ்டப்பட்டு குறுக்கு வழியிலையாச்சும் நம்ம போய் ஜெயிச்சிடணும் அப்படின்னு பிஜேபி நினைக்குது. ஆனா குறுக்கு வழியில போய் ஜெயிக்க விட்டுற கூடாதுன்னு இந்தியா கூட்டணி ரொம்ப தெளிவா இருக்கு. அதுல இன்னைக்கெல்லாம் பார்த்து நல்லா ஞாபகம் வச்சுக்கப்பா, வாக்கு எண்ணும் போது என்னென்னதெல்லாம் நம்ம கூர்மையா பார்க்கணும்னு பார்த்துக்கோங்க அப்படின்னு வீடியோ வெளியிட்டு இருக்கு காங்கிரஸ். இதெல்லாம் பார்த்துக்கங்க, இது இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. இந்த படி இருந்தா தான் நீங்க ஓபன் பண்ணவே விடணும், கவனமா இருங்க அப்படின்னு. இதுல ஏதாவது ஒரு மாற்றம் இருந்துச்சுன்னா நாம உடனடியாக அதை ஓபன் பண்ணவே விடக்கூடாது, ஏன்னா ஆல்ரெடி ஓபன் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு எந்தெந்த வகையில் நம்ம கவனமா இருக்கணும்னு வீடியோ வெளியிட்டு இந்தியா கூட்டணி ஒரு பக்கம் ஃபுல்லா மல்லுக்கு நிக்க ரெடி ஆயிடுச்சு. இது இப்ப நடக்குதா? இதுக்கு இடையில தான் இப்போ பிஜேபி பிளான் பி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு சொல்றாங்க. என்னையா, நம்ம தோத்து போறோம், ஒருவேளை பெரும்பான்மையில நம்ம ஜெயிக்க முடியல, அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா யாரெல்லாம் நிறைய வாக்கு வங்கியில வச்சிருக்கிற மாநில கட்சிகளோ அவங்களையெல்லாம் போய் நம்ம சந்திக்கிறது, அவங்கள சந்திச்சு அவங்க ஓட்டை நம்ம வாங்குறது, அவங்களுடைய ஆதரவு வாங்கி 3வது முறை ஆட்சி அமைப்பது. இதுதான் பிளான் பி. பிளான் பி போய் இது பண்ணணும் அப்படின்னு இது இப்ப யாரெல்லாம் சந்திக்கணும்? இப்போ ஒடிசாவினுடைய பிஜு ஜனதா தளத்தை பார்க்கணும். ஏன்னா ஒடிசாவிலையும் பின்தங்கிட்டானுங்க. அங்க உள்ளூர்ல அவர் வச்ச ஆடுறவர் பிஜு ஜனதா தளத்துக்கு மக்களுடைய ஆதரவு எக்கச்சக்கமா இருக்கு. தொடர்ந்து அவங்க தான் ஆட்சியில இருக்கிறாங்க. அதுவும் இந்த வி.கே. பாண்டியன் மக்களோட மக்களை போய் உட்கார்ந்துக்கிறாரு. பெண்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகளை தீர்த்து வச்சிருக்காரு. இந்த பக்கம் வேலையில்லா திட்டம் தீர்க்கிறாரு, இங்க பக்கம் போய் மக்களை சந்திக்கிறாரு. எல்லா மக்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்குது. இது இவங்க கண்ணை உறுத்துறதுனால தான் அவரை தனியா தூக்கி ரொம்ப எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா பிஜு ஜனதா தளம், ஒடிசாவில் பிஜு ஜனதா தளத்தை சந்திச்சு ஓட்டு வாங்க வேண்டிய அவசியம் ஆகி போச்சு மோடி கும்பலுக்கு. ஏன்னா அங்கேயும் ஓட்டு வாங்க முடியாது, ஏற்கனவே வாங்கின ஓட்டு இது பண்ணும். அதோட நம்ம பெரும்பான்மையில ஜெயிக்க முடியாம போச்சுன்னா பிஜு ஜனதா தளத்தினுடைய உதவி தேவைப்படுது. இப்ப கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம வி.கே. பாண்டியனுடைய காலில் விழுகிறதுக்கு பிஜேபி தயாராயிருச்சு. இப்ப அவங்க விடுவாங்களா? என்ன ஆடுங்களாடே அப்படின்னு நொட்டாங்கையில அடிச்சு தள்ளுறதுக்கு பிஜு ஜனதா தளம் ரெடியா இருக்கு. இது ஒரு பக்கம். இதுல இன்னொரு பக்கம், ஒருவேளை அதிமுக ஜெயிச்சா அதிமுக பேசி அவங்களுடைய கூட்டணியை பெறுவது, ஆந்திராவில் போய் அவங்களுடைய உதவியை நாடுறது. கடைசியில ஒரு விட்ட போட்டாங்க பாருங்க, வாய்ப்பு இருந்தால் திமுகவை போய் சந்தித்து அவர்களுடைய உதவியை பெறுவது. யாரு? பிஜேபி. இதுல யார கூட அனுப்ப போறாங்களா? பிரசாந்த் கிஷோரா அனுப்ப போறாங்களா? இந்த பிரசாந்த் கிஷோரே ஒரு பேட்டியில சொல்றாரு, என்ன திமுகவை சந்திக்க சொல்லி என்கிட்ட சொல்லி இருக்கிறாங்கன்னு. இதை விட மானங்கட்ட வேலை ஏதாவது இருக்கா? அங்க போய் உத்தரப்பிரதேசத்துல போய் திமுக தான் எல்லாவற்றையும் செய்தது, திமுக தமிழ்நாட்டுக்காரங்க உங்களை கேவலப்படுத்துறாங்க, உங்க மொழியை கேவலப்படுத்துறாங்க. அப்புறம் இங்கிட்டு போய் ஒடிசால போய் நின்றுகிட்டு வி.கே. பாண்டியன் எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு சாவி வரைக்கும் அவர் ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுத்து விட்டாங்க.
இந்த அம்மா போய் அங்க வந்து கான்ட்ராக்டுக்கு வந்தவங்க எல்லாருமே தமிழ்நாட்டுக்காரங்க. அப்புறம் இங்கிட்டு வந்து ஒரு அம்மா சொல்றாங்க தமிழ்நாட்டுக்காரங்க பூரா வந்து மோசமான பயங்கரவாதிங்க, குண்டை வச்சுட்டு ஓடி போயிடுறானுங்க அங்க பயிற்சி எடுத்துட்டு வந்து அப்படின்னு இன்னொரு அம்மா சொல்லுது. ஒரு அம்மா நிதியமைச்சர்ன்ற பேர்ல வந்து உட்காந்துக்கிட்டு தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாம் பிச்சைக்காரங்க, தமிழ்நாடுல 1000 ரூபாய்க்கு பிச்சை எடுத்து கிடக்குறாங்க இங்க ஒரு குரூப் பேச. இப்படி ஆளுக்காலு தமிழ்நாட்டு மக்களை கேவலமா பேசி அசிங்கப்படுத்திட்டு கடைசியா கூச்சராச்சை இல்லாம திமுக காலில் விழுந்து நம்ம ஓட்டை எப்படியாவது வாங்கி 3வது முறை ஆட்சி அமைக்கணும், உங்களுக்கு பயங்கரமான மந்திரி சபை கொடுத்துருவோம். அதெல்லாம் அந்த காலம். இந்த இந்தியா கூட்டணியை வலிமையாக்கி ஒன்னொன்னா கோர்த்து உருவாக்குனதுல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு முக்கியமான பங்கு உண்டு. முதல் முறையா அறிக்கை வெளியிட்டாரு, நான் பிரதமராக இந்த வேலை பார்க்கல, எனக்கு பாசிசம் ஒழிக்கப்படணும், இந்த பிஜேபி கும்பல் வெளியேற்றப்படணும், அதுக்காக தான் நான் வேலை பார்க்கிறேன். எனவே இந்த இந்தியா கூட்டணியை வலிமையாக்குறதுக்கு நான் எந்த வேலையும் செய்வேன் அப்படின்னு இறங்கி செஞ்சவர் இங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர்கிட்ட போய் நீ காலில் விழுந்தா மூஞ்சியில மிதிச்சு கழுத்திலே மிதிச்சு அனுப்புவாரு, பார்த்துருந்துக்கங்க. ஆக ஓட்டு பொறுக்கிறதுக்கு எந்த எட்ஜுக்கும் போகிற கும்பல் இதுன்னு மக்கள் தெரிஞ்சிருப்பாங்க. மக்களால் நிராகரிக்கப்படுகிற நீங்கள் இந்த நாட்டில் மொத்தமா நிராகரிக்கப்பட்டாதான் ஜனநாயகம் குறைந்தபட்சம் பாதுகாக்கப்படும். ஆக பிஜேபி வைக்கிற ஒரு செக்கும் அவங்களுக்கே ஆப்பா மாறி இருக்கு. ஓட்டும் போச்சு, வாய்ப்பும் போச்சு, ஆதரவும் போச்சு, எல்லாம் போச்சு, கடைசியில் ஆட்சியே போச்சு. நல்லா இருக்கு மிஸ்டர் மோடி, உங்க கதறலை கேட்கவே நல்லா இருக்கு.